செத்து போனாய் பஞ்சாயத்து பாசோட ஊருக்குள்ள வருது. மக்களினுடைய பேச்சு வழக்கிற்கு மொழியை உரை நடையை கவிதையாக்கியவன் தமிழ் இலக்கிய உலகிலே பாரதி தான். அது கம்பனும் கிடையாது, கபிலனும் கிடையாது, இளங்கோவும் கிடையாது, எவனும் கிடையாது. சீத்தலை சீத்தனாரும் கிடையாது, சீத்தலை சீத்தனாரும் கிடையாது, எவனும் கிடையாது. நாம் தமிழர் கட்சி தலைவனே தற்கொலைங்க. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு கெட்டவன் கேடு கெட்டவன். நான் ரசிக்கிறேன் ராஜா, ரசிக்கிறேன். என்ன படம்? ஷேம் ஷேம் பப்பி ஷேம். இன்னொன்னு சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன், கருத்து கோழி முழுக்கு போட்டு வறுத்து வச்சிருக்கேன். பார்த்துக்கிட்டே இருங்க. இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். என்ன பண்ண போறீங்க கணேசன்? சொல்றீங்க மாமாவை நீ நல்லதா நினைக்காத. சின்ன மாமா எப்படிதான் சொல்றீங்க? திருடன் 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 திருடன். ஏன் திடீர்னு வண்டி உள்வாங்குது? ஆக பெரும் திருடன், அயோக்கிய திருடன், ரொம்ப நாள் திருடன், பார்த்தா திருடன், பக்கா திருடன். சீமானனையும் பார்த்ததில்லைல, பக்கா திருடன். சீமானனையும் பார்த்ததில்லைல. என்ன சத்த போறீங்க? வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தோஷம். காதலிச்சு கல்யாணம் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டியை பத்துக்குவாங்க. எல்லாம் இப்படி இருக்க எனக்கு ஒண்ணு கூட சிக்க மாட்டேங்குதியா? ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். உங்களுக்குள்ள ஒரு வளர்ச்சி ஒண்ணு தெரியுது. உங்க முகத்துல ஒரு வளர்ச்சி இருக்கு. அசத்த போது நிகழ்ச்சி சொன்னோன்னு சும்மா அதறது இல்ல. தொடச்சிருவேன். ஆக பெரும் திருடன், அயோக்கிய திருடன். அம்மா நான் ஒரு பேமானிமா, நான் ஒரு புறம்போக்குமா, நான் ஒரு சோமாரி, அம்மா நான் ஒரு கேத்மாரி, நான் ஒரு மொல்ல மாறி. கேடு கெட்டவன். தொடச்சிருவேன். இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த ரெண்டு தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்தெடுத்துக்க தாய். போம்மா, தைரியமா போ. நான் வந்து பாட்டன் பாரதின்னு சூரட்டி அடிச்சங்க. பாட்டன் பாரதி. சீமானுக்கு பாரதி பாட்டன் ஆயிட்டாருன்னாப்ல எல்லாரும் கேள்வி பண்ணா. தமிழை சனியன்னு சொன்னவன் எனக்கு தந்தையா இருக்கும் போது தமிழை இனிமை என்று பாடியன் பாரதி பாட்டனா இருக்கக்கூடாது. கதை முடிஞ்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. அப்ப புரியுற மாதிரி சொல்ல சொல்றேன், இருந்தாலும் புரியாது. என்னுடைய ஐயாவன், என்னுடைய தாத்தன், நான் அவனுக்கு பேரன். இதுக்கு இளங்கவனும் பேரன் போடுவான். நான் கொள்கைப்பேன், நான் கொள்கைப்பேன், நான் தான் நிஜம். எங்க ஐயா இருந்தா யாரு உன் பேரன்னு என்னைத்தான் சொல்றேன். இது நடுநிலை இல்லை, மிக கொடுநிலை. வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இட்ஸ் வெரி ராங். தம்பி, நான் குட்டி கதை சொல்லவன் அல்ல தம்பி, கட்டுக்கதையை சொல்ல வந்தவன். இறங்கினவன முதல்ல ஒரு வடக்கல தீவுல வந்து இறக்கி விட்டாங்க என் தம்பிங்க. ஆனா அதை திரும்பி பாருங்க, ஒரு ஆளு சின்னதா ஒரு பரிசல்ல போறாரு. பரிசல் இல்ல, ஆமா ஓடு. திரும்பி போட்ட ஒரு ஆள் அப்படி உட்காந்து போயிட்டு இருக்காரு. அத போய் இன்னைக்கு தம்பி விஜய் பார்த்த உடனே நான் உங்க ஃபேன் தெரியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. நான் மெய் சிலிர்த்துட்டேன்.
தம்பி விஜய் காலத்தின் தேவை, தம்பி விஜய் காலத்தின் கட்டாயம், தம்பி விஜய் காலத்தின் குரல். ஒரு மாற்று அரசியலுக்கான தேவை தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்த மாதிரி மாறி மாறி பிச்சை எடுக்கிறதுக்கு செத்து போயிடலாம். ஒரு தரவுகளோட பேச வேண்டாம். ஒரு தலைவன், நீ தற்குறி, நீ தவக்கலை, தமிழ்நாட்டு அரசியலுக்கு தகுதியற்ற முட்டாள். நீ தலைவன் ஆவதற்கான எந்த தகுதியாவது உனக்கு இருக்கா? இவன் என்ன செய்வானா? மயிரை பிடுங்குவானாமா வந்தா? நீ என்னடா செய்வ? நீ ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஆக முடியாத புறம்போக்கு. நீ கோழைடா, நீ 1 நம்பர் கோழை. 6 months later. நான் உங்கள் ஃபேன் என்று சொல்லி தாவேக்காவில் இன்று என்னை நான் இணைத்துக் கொண்டேன். அந்த ஆள் என்ன சொன்ன? நீ ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஆக முடியாத புறம்போக்கு. ஏன் என்ன சொன்ன? நான் உங்கள் ஃபேன், நான் உங்கள் ஃபேன். குற்றமே இல்ல. கூமுட்ட ஆளுங்க ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவால நின்னா லாரி அடிச்சு செத்து போயிடுவா பாத்துக்க. சீமான் இதில் கலந்து கொண்டிருக்கிறார். முக்கியமாக தான் RSS பி டீம் கிடையாது, பாஜகவின் பி டீம் கிடையாது என்றெல்லாம் முழங்கி வரக்கூடிய சீமான் RSS விஜில் நடத்தி இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். எனவே இந்த நிகழ்ச்சியில் சீமான் கலந்து கொண்டிருப்பது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. காலையில சாப்பாடு கொடுத்து காலையில பேசுவான். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டாது எல்லாரையும் சமமாக பார்ப்பான். அதனால் அவன் பார்ப்பான். இரவு யாராவது சோறு போட்டா அவனுக்கு பேசுவான். பள்ளம் வரையும் சக்கரையன் சாணான்னு தாழ்த்தி வைத்த நாயவன் பாதி விளையாடுங்க பாப்பான். என்ன பாத்தா தீட்டு தொட்டா தீட்டுனாடா, உன் எச்சிய தலையில துப்பாத கொட்டாச்சியில துப்பி கொண்டு போ என்று சொன்ன அயோக்கியவன். ஒத்த மாத விளையா அறுத்துட்டா என்று வாங்கி போன நாயாரடா. சக்கரையனை தொட்டா தான் தீட்டு, சாணான போட்டா தீட்டு எந்த நாய் வாங்கடா சொன்னது? இங்க இருக்க ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் இஸ்லாமியனா மாத்துனதே உன் மதம் தானடா. அன்னைக்கு வேலைக்கு சாப்பாடு போடுற ஒருத்தருக்கு பேசுறான்னா அவன் எந்த மாதிரியான ஆளு? என்ன பாக்குற? நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா? நீங்க? நான் பொண்ணுக்கு தாய் மாமா. ஓ சரி சரி சரி. நீங்க? மாப்பிள்ளைக்கு தாய் மாமன். ஓ எவ்வளவு நாளா நீங்க தாய் மாமனா இருக்கீங்க? பொண்ணு பிறந்ததுல இருந்து நான் தானே தாய் மாமா. நீங்க? மாப்பிள்ளை பிறந்ததுல இருந்தே நான் தாய் மாமன். 2 பேரும் பிறந்ததுல இருந்தே தாய் மாமன். எவ்வளவு ஒற்றுமை பாருங்க. நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? போடா. தாவேக்காவுல மதச்சார்பற்ற சமூக நீதி தான் கோட்பாடுகிறாங்க. வாசாத்தி அந்த வன்கொடுமையில சூழ்த்ததாரியே செங்கோட்டையன் தான். ஆமா. அவரை சேர்த்துக்கிட்டு எப்படி சமூக நீதியை போட்டுருவீங்க? அதெல்லாம் விஜய்க்கு தெரியாதுங்க. வாசாதினா என்ன தெரியாது? தெரியாது. வாசாதி பத்மினி கொலை வழக்குல என்னன்னு தெரியுமா? தெரியாது. வாசாதி பத்மினி கொலை வழக்குல என்ன நடந்தது தெரியுமா? தெரியாது. விஜய் பத்தி தெரியாது. தெரியாது. அதனால நம்ம அதை பத்தி பேசுறது, நம்ம இவ்வளவு நேரம் விஜய் பத்தி பேசுறது நம்ம டைம் வேஸ்ட். சொல்லவான்னு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே. நானாவது அடியில காந்தம் வச்சு நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. திமுக யாரு? அண்ணா தோற்றுவித்தது. அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். திராவிட கட்சி ஊழல்ல ஊறி தலைச்ச ஒரு கேடுகட்ட ஆட்சி கட்சி, அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். இதை எதிர்த்தாயா ரொம்ப நாளா சண்டை போட்டுருக்கோம். அப்புறம் இந்த பக்கம் அண்ணா, இந்த பக்கம் எம்ஜிஆர், நடுவால நீன்னா முதல்ல இவனை போடுறாங்க. A few moments later. பேரறிஞர் அண்ணா அவர்களை நாங்க ஏன் தொடாம இருக்கோம்னா, அவர் போராடி 47 கட்சி ஆரம்பிச்சு 67 ஆட்சி 49 ஆரம்பிச்சு 67 1.5 ஆண்டுகள் தான் இருக்குது. ஒருவேளை அவர் 5 ஆண்டுகள் ஆட்சி முழுமையா பண்ணியிருந்தா நல்ல ஆட்சி கொடுத்து நிறைவு செஞ்சு தொடங்கி இருக்கலாம். கெடுவாய்ப்பா அவர் 1.5 ஆண்டுகளுக்கு இறந்துட்டார். அவருடைய ஆட்சியில குறைச்சல RSS வரல. RSS வரலாறு தான் சொல்றாங்க. சூ நக்குனதானேன்ட்டு அதை வேற நான் நக்கணுமா போய் இருக்கிறார். முக்கியமாக தான் RSS பி டீம் கிடையாது, பாஜகவின் பி டீம் கிடையாது என்றெல்லாம் முழங்கி வரக்கூடிய சீமான் RSS விஜில் நடத்தி இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். திருடன் 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 திருடன். ஹாஸ்பிட்டல் அட்மிட் போறடா கேன கிறுக்கா போய் வேலையை போற லூசு. இந்த குப்பைகள் அப்படியே உட்கார்ந்துருக்குது. இந்த குப்பைகள் அப்படியே உட்கார்ந்துருக்குது.
உனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனை ஓட விட்டு ஒதுக்க போறான் பாரு. சரியான லூசு பையன்டா. மூஞ்சிய பாரு மூதேவி. என்னடா பரதேசி நாய். தமிழ் தேசியம் ஆபத்தானது. இது ஒரு கோட்பாடு. நாரி போன குப்பை. பார்த்தா நீனும் சாவலையா? சாவலையாவா? எங்கள் வரலாறு திருடன் 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 என்றார். ஏண்டா ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? எப்படி நீ கலங்கஸ்தபா சொன்னாலும் சொல்லி இருப்ப. வெளியே போடா முதல்ல. சந்தோஷமா ஓடே. பாரதி ஒரு கவிஞனடா, அவன் பல்கலைக்கழகமடா. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பாரதி ஒரு கவிஞனடா, அவன் பல்கலைக்கழகமடா. கும்மியடி பெண்ணே கும்மியடி, தமிழ்நாடு குலுங்கிட கும்மியடி, வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி. பாரதி ஒரு கவிஞனடா, அவன் பல்கலைக்கழகமடா. என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா உங்களுக்கு? தம்பி இவ்வளவு விஷயம் எதிர்க்கானே, நீ ஒரு தடவை தான் பார்த்த. படிக்கிற ஏன் மேல சந்தேகப்பட்டா அர்த்தம்? நீங்க படிக்க தேவையில்லையா? கோபால ஐயா, அவன் தமிழை பாடலடா. அவனே தமிழ்ரா, அவனே தமிழ். லெட்டர் படி. என்ன எழுதிருக்கான்? பாரதியார் சொன்ன கருத்தெல்லாம் வந்து கேட்டீங்கன்னு வைங்களேன், ரொம்ப அற்புதமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். சமஸ்கிருதம் இந்தியாவுக்கு பொதுமொழியா வரணும், பசுவதை கூடாது, பசு பாதுகாக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இவனுங்க விட்டுக்கிட்டு இருக்கிற கதை. இந்த ஐயருங்க உடன்கட்டை ஏற பழக்க வேணும், 4 வருடம் மீண்டும் வந்து உருவாக வேண்டும், வகுப்புரிமை ஒழிக்கப்பட வேண்டும், அதாவது இடஒதுக்கீடு ஒழிக்கப்பட வேண்டும். இதுதான் பாரதியார். இவர் வந்து உனக்கு பாட்டானா? பாரதி ஒரு கவிஞனடா, அவன் பல்கலைக்கழகமடா. அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லத்திய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். ஏப்பா அடிக்கிற? அடிக்காம என்ன பண்றது? கொல்லத்தாய. சமூகம் என்ற தலைப்புல வந்து பாரதியார் எழுதின கவிதை. வேதம் அறிந்தவன் பாப்பான், பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான், நீதி நிலை தவறாமல் தண்ட நியமங்கள் செய்பவன் நாய்க்கன், பண்டங்கள் விற்பவன் செட்டி, பிறர் பட்டினி தீர்ப்பவன் செட்டி, 4 வகுப்பும் இங்கே ஒன்றே, இந்த 4ல் 1 குறைந்தால் வேலை தவறி சிதைந்தே செத்து வீழ்ந்திடும் மானிட சாதி. இந்த வர்ண கட்டமைப்பு அப்படியே இருக்கணும். இது ஒளிஞ்சதுன்னா மானிட சாதியே வீழ்ந்துரும், மனித குலமே அழிந்து விடும் என்று பாரதி பொங்கி இருக்கிறார்னா எவ்வளவு பெரிய ஜாதி வெறியராக இருந்திருக்கிறார். இதையெல்லாம் பாடி வைத்தது இந்த பாவலன் யாருக்கு? இதையெல்லாம் பாடி வைத்தது இந்த பாவலன் யாருக்கு?